ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கெட் ஆல் யூசர் அந்த ஏபிஐ தான் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஏஓபியோட சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இதான் அதோட ஸ்ப்ரிங் பூட் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் இந்த கெட் ஆல் யூசர். அதாவது நம்ம வந்து ஒரு யூசரை வந்து கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ண எல்லா யூஸரையும் நான் ஃபெச் பண்ணணும். பர்டிகுலராக யூசர் இல்லாமல் எல்லா யூஸரையும் ஃபெச் பண்ணணும். பர்டிகுலராக யூசர் எப்படி ஃபெச் பண்ணுறன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பர்டிகுலராக இல்லாமல் எல்லா யூசர்ஸையும் எப்படி ஃபெச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூசர் டீட்டெயிலில் கெட் பண்ண போகிறோம் அப்படின்றனால கெட் மேப்பிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கெட் மேப்பிங் இதில் வந்துட்டு கெட் ஆல் யூசர் அப்படின்றத என்னோடய மெத்தட் நேமாக நான் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, அதில் வந்துட்டு கொஷின் மார்க். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பேராமீட்டர் நம்ம எதுவுமே ரிசீவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து பர்டிகுலர் யூசர் எடுக்க போகிறதில்ல, எல்லா யூசர் டீட்டெயில்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு இப்படி இருந்தாலே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லா யூசர் எடுக்க போகிறேன்றதுனால எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் யூசர் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ லிஸ்ட் ஆஃப் யூசர் டீட்டெயில்ஸ் டிடிஓ, அதுக்கு நேம் வந்துட்டு யூசர் லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து நம்ம எங்கே கிரியேட் பண்ண போகிறோம், யூசர் டீட்டெயில்ஸில், அதாவது யூசர் சர்வீஸில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான மெத்தடை நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து வந்து எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா யூசர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அந்த அப்படி ஒரு மெத்தடே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போயிட்டு இது மேலே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, என்ன ஆப்ஷன்னா ஒன்று கிரியேட் பண்ண சொல்லி காமிக்கும். நம்ம கிரியேட் தான் பண்ணணும். கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு யூசருக்கு கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு யூசர் சர்வீஸ் போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அதாவது அந்த இது வந்து இந்த யூசர் சர்வீஸை இன்னேட் பண்ணியிருக்குது இல்லையா, அதனால் இதில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட்டு புதுசாக இருக்கிற மெத்தடை இன்னேட் பண்ண சொல்லும். ஸோ அப்போ அதில் ஆட் அன்இம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி அதே வந்து ஓவர் ரைட் பண்ணிவிடும். நீங்கள் உள்ள லாஜிக் மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட லாஜிக் என்ன அப்படின்னா இந்த யூசர் லிஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். யூசர் லிஸ்ட் நியூ அரே லிஸ்ட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி இந்த அரே லிஸ்ட்டு அந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த யூட்டில் அப்படின்ற பேக்கேஜ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த யூசர் மேப்பில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து இந்த லிஸ்ட்டில் செட் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே நம்ம வந்து ஒரு மேப்பில் இருந்து நம்ம டேரெக்டாக லூப் பண்ண முடியாது. இந்த மேப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி செட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். என்ட்ரின்றது நத்திங் பட் இந்த மேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு ஐடி அதுக்கு ஒரு யூசர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மல்டிபிள் யூசர் இருக்கும். அதில் ஒரு ஐடி ஒரு யூசர் டீட்டெயிலில் தான் நம்ம என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ட்ரி map dot entry long user details detail. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ட்ரி யூசர் மேப் டாட் என்ட்ரி செட்னு ஒரு மெத்தட் இருக்கும். அதில் அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்து செட்டாக கன்வெர்ட் ஆகும். என்ட்ரி செட்டாக கன்வெர்ட் ஆகும். இதுலேருந்து ஒரு என்ட்ரியாக வந்து இதில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூசர் லிஸ்ட்டுக்குள்ளே டாட் ஆட் என்ட்ரி டாட் கெட் வேல்யூ, ஏன்னா நமக்கு வந்து வேல்யூ தான் வேணும். ஓகே, அதனால அந்த வேல்யூவை நம்ம இதில் செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அதை அப்படியே டேரெக்டாக நம்ம இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், வேலிடேஷன் வைக்கணும். கரெக்டாக அதுலேருந்து வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம வந்து வேல்யூ வந்திருக்கு அப்படின்றது 200 வேல்யூ ஃபவுண்டுன்ற மாதிரி அனுப்பணும். வரல அப்படின்னா 204 நோ கண்டென்ட் அப்படின்னு நம்ம அனுப்பணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த யூசர் லிஸ்ட் நல்லா இருந்தாலோ ஆர் இந்த யூசர் லிஸ்ட் வந்துட்டு இஸ் எம்டி, அதாவது எம்டியாக இருந்தாலோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. அதில் வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்துட்டு http ஸ்டேட்டஸ் டாட் நோ கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பாடி. ஓகே, யூசர் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட்.
ஓகே, இது வந்து யூசர் எட்ல இல்லை அப்படின்னா, இன்கேஸ் யூசர் எட்ல இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே. ஓகேன்னு கொடுத்தாலே இருக்குது அப்படின்னு, அந்த டேட்டா இருக்குது அப்படின்றது தான் மீனிங். ஓகே, அது வந்து யூசர் லிஸ்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஏபிஐ இங்கே கால் பண்ணுறதுக்கானதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் கெட் ஆல் யூசர், நம்ம வந்து இங்கே கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறது என்ன, கெட் மேப்பிங். ஓகே, அப்போ நம்ம இங்கே கெட் டைப் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்போது இதே கெட் இந்த யூசர் தான். ஸோ அதில் வந்துட்டு கெட் ஆல் அதை மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்போ இந்த யூசர் மேப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன எரர் வரும், அப்படி என்ன அவுட்புட் வரும்னா நோ கண்டென்ட் அப்படின்றது தான் அவுட்புட்டாக வரும். ஓகே, நான் எட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் நாட் அலோட், சாரி இங்கே நம்ம போஸ்ட் மாற்றிட்டோமா, நோ கண்டென்ட் கரெக்டாக. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே போயிருக்கோம், இங்கே போய் டேட்டா எடுத்திருக்கோம். டேட்டா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது யூசர் மேப்பில் டேட்டா இருக்காது. அப்படின்றப்போ நமக்கு என்ன வரும், இது நல்லா வராது. ஏன்னா அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து டேரெக்டாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து யூசர் எம்டி அப்படின்றது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எம்டின்றப்போ என்ன வரும், நோ கண்டென்ட் அப்படின்றது தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஓகே, ஸோ அப்போ கரெக்டாக நமக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 2 யூசர் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம், இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணலாம், ராகேஷ். ஓகே, 2 யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு அதை கெட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 2 யூசர் டீட்டெயில், ஃபர்ஸ்ட் யூசர் டீட்டெயில், செகண்ட் யூசர் டீட்டெயில் நமக்கு 2மே வரும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு நம்ம டேபிளில் இருக்க அந்த எல்லா டேட்டாவும் எடுக்கணும். ஆனால் நம்ம இப்போ டேரெக்டாக டேபிள்லேருந்து எடுக்கல, இங்கேயே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த கெட் ஆல் இப்போ பார்த்துருக்கோம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கெட் பர்டிகுலர் ஐடி, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிபி கனெக்ஷன் பார்த்துடலாம். ஓகே, டிபி கனெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அப்டேட் எப்படி பண்ணுறது, டெலீட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ guys. டோன்ட் forget to hit the subscribe and like button. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து டிபி கனெக்ஷன் பண்ண முடியலன்னா நம்ம பார்க்குற இந்த கரண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டிபி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்றாங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு இந்த அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ guys. Have a nice day. Bye bye.